அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷகஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா, உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடலாம். அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று இன்றைய நாள் டிசம்பர் 8ஆம் தேதி 2022 வியாழக்கிழமை, சுபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் திருநாள், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, அருமையான பௌர்ணமி தினம். பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது, பவமான சுக்த ஹோமம் செய்வது, பலவிதமான தடைகள், பலவிதமான உடல்நிலைகள் பாதிப்பு இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான நாள். அதுவும் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வருவதுங்கிறது சந்திரதோஷ நிவர்த்தி. சந்திரதோஷ நிவர்த்தி ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணணும். இம்மீடியட்டாக நடக்கும். அதாவது க்ஷிப்ர பிரசாத பிராப்திரஸ்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. க்ஷிப்ரம் அப்படின்னா உடனடியாக அப்படின்னு சொல்லுவோம். அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்கும். அதனால் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள், சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுங்கள். வீட்டில் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண சத்யநாராயண சுவாமி ஃபோட்டோ, ரவை, கொஞ்சோண்டு நெய், சர்க்கரை, சுபாதம்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணலாம். யதா சக்தின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆடம்பரமாக அப்படி பேர்லாம் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறத வச்சு ஒரு 500 ருபீஸ், 500 ரூபாலேருந்து 800 ரூபாக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். உங்கள் வீட்டில் பண்ணலாம். பொதுவாக பண்ணும்பொழுது கொஞ்சம் செலவு பண்ணால் தான் நிறைய பேரை கூப்பிட்டு அந்த மெயினாக அந்த பிரசாதம் சுவாமிக்கு சொல்லி 5 கதைகள் இருக்கும். அந்த கதைகளை சொல்லி நைவேத்தியம் பண்ணி 5 பேருக்கு கொடுக்கணும். அதில் தான் அதில் பெரிய யோக்கியதாம்சம் இருக்குது. குடும்பத்தோடு உட்காந்து இந்த விஷயத்தை பண்ணும்பொழுது பெரிய யோகம் கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தேன் சாப்பிட்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. உங்களுடைய வேலைகளை எடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். பலவிதமான ஏற்றங்கள் இருக்கும் சொல்லும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மிக முக்கியமான சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அருமையான பேச்சுத்திறமை, ரசனையான பேச்சுத்திறமை. குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீரென்று ஒருத்தர் வெளியே கிளம்பி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தோடு நீங்கள் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலுமே நல்ல பண வரவுகள் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே வியாழக்கிழமை அன்னைக்கு 8ஆம் தேதி இதெல்லாம் சேர்ந்து வருவதுங்கிறது கர்மகாரகன் சனியோடைய ஆதிக்கமும் குருவோடைய ஆதிக்கமும் சேர்ந்து இருப்பது. அதனால் 2 கிரகங்களும் வேறு வேறு கிரகங்களாக இருந்தாலும் அந்த 2 கிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள். பொருளாதாரம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மனசை ஃபுல்லாக சம்பாதிக்கிறதெல்லாம் மைண்டு போகும். உங்கள் மைண்டு ஃபுல்லாக கமர்ஷியலாக வேலை செய்யும். குடும்பத்தை நோக்கி வேலை செய்யும். பேச்சை நோக்கி வேலை செய்யும். முக்கியமான டெசிஷன் நோக்கி வேலை செய்யும். அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான நாளாக அன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தை சார்ந்த ஒரு செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் கண்ணாடி மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
நல்ல விஷயத்துக்காக செலவுகள் வரலாம். குடும்பத்தோட சாயந்தரத்துக்கு அப்புறம் வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரகசியமான முதலீடுகளினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியான வேலை ரீதியாக அருமையான ஒரு பிராப்தம் உண்டு. ஒரு சில பேருக்கு பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் பிறக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆயில்யம் பூசம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தனலாபம் ஏற்படும். அருமையான பேச்சு திறமை, அபாரமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியான பண வரவு உண்டு. குடும்பத்திற்காக முக்கியமான செலவுகள் செய்யலாம். வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு பண வரவு வரும். அதாவது அதன் ரீதியாக ஒரு பணம் வரும். பேச்சு ரொம்ப முக்கியமான விஷயமா இன்றைய நாள் கருதப்படும். இன்றைய நாள் நீங்கள் பேசலைன்னா தோத்துருவீங்க. அதுவும் மகம் நட்சத்திரக்காரங்களும் பூரம் நட்சத்திரக்காரங்களும் அதிகபட்சமான பேச்சு இருக்கணும். அந்த பேச்சின் மூலியமாக வெற்றி உண்டு. என்ன செஞ்சாலும் வேலையில் இன்றைய நாள் நல்ல ஒரு பேச்சு திறமை, அபாரமான வாத திறமைன்னு சொல்லுவாங்களோ அது அதிகமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக உடம்பு சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த உடல்நிலைகள் பாதிப்பு இருந்துன்றதுனா இப்போ சரியா போயிடும். இன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு அருமையான அம்மன் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அழைத்து கொண்டு செல்வதுக்கு, அதே மாதிரி ஆடம்பர சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜாலியாக ஒரு பயணம் பண்ணிட்டு வருவீங்க. இங்கே யாரும் ஒரு சினிமாவுக்கு போகிறது, ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வேலையில் இன்ட்ரெஸ்டே போகாது. அதே மாதிரி நல்லா தூங்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு ரிலாக்ஸேஷன் மோட் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு செட் ஆகும். பாரம்பரியமான நகைகள் ஏதாவது வாங்கணும்னா இன்றைய நாள் வாங்கலாம். அம்மா கிட்ட கேட்கலாம், பெரியவங்க கிட்ட கேட்கலாம். அந்த நகைகள் இன்றைய நாள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு உண்டு. கண்டிப்பாக பண வரவு உண்டு. அதே மாதிரி திருப்தி உண்டு, சந்தோஷம் உண்டு, மனசாந்தியாக இருப்பீங்க யாராக இருந்தாலும் சரி. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்க தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரை நம்ம அமைதியாக போகிறது நல்லது. தேவையே இல்லாமல் பிரச்சனைக்குள்ளே நம்ம போகக்கூடாது. முடிஞ்சளவு வாக்குவாதங்களுக்குள்ளே ஈடுபடாமல் இருக்கிறது. அவசரத்தன்மை, பதட்டமான உணர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிள், தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகணும். ஒரே ஒரு தேன், ஒரு ட்ராப் சாப்பிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும். 3 நட்சத்திரக்காரங்களுக்கு மாரியம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் பிறக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு, வாழ்க்கை துணையோடைய சப்போர்ட், வாழ்க்கை துணையோடைய அட்வைஸ் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். 2ஆம் குழந்தையுடைய தன பிராப்தம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் மூலிமா நமக்கு லாபம், அவங்க மூலிமா நமக்கு பெருமை. நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைய நாள் பிளான் பண்ணி பேசுவீங்க. பேச்சுவார்த்தைகள் அபாரமான வெற்றியாக மாறக்கூடிய, திகழக்கூடிய, நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய, ஒரு பெண் மூலியமாக ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியான நல்ல பண வரவு உண்டு. வேலை நிமித்தமான நல்ல பண வரவு உண்டு.
உங்களுக்கும் உங்கள் ஒர்க்கிங் பார்ட்னருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்றைய நாள் சரியாக போயிடும். உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்குது. தையல் கலைஞர்களுக்கு சூப்பராக இருக்கிறது. பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கிறது. நடிப்பு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கிறது. பலவிதமான ஆடல் பாடல் கச்சேரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகும். அதில் நல்ல பரம் வரும். நிறைய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான தன பிராப்தம் ஏற்படும். கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், பணம் கிடைக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் 3 நட்சத்திரக்காரங்கள் இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியால் நிறம் தாமரை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, அந்த வேலை உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஓடிண்டே இருக்கும். ஆனால் அந்த வேலை பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மெயினாக கலைஞர்களுக்கு இன்றைய நாள் யோகமான நாள். பெண் குழந்தைகளுக்கு அபாரமான நாள். பெண்களுக்கு மிக மிக யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மனசு சந்தோஷப்படும். இனிமையான விஷயங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும். காதல் கைகூடும். அதே மாதிரி குழந்தைகளோட நல்ல ஒரு விஷயத்திற்காக சென்று வருவீங்க. ஒரு சில பேர் மனசு இனிமையாக இருக்கக்கூடிய ஆடல் பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவீங்க. மன சஞ்சலங்கள் நீங்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள். திருவோணம் அவிட்டம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கம்பீரமான விஷயங்கள் நடக்கும். குழந்தைங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். மன சந்தோஷப்படும். ஒரு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் லாவெண்டர் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவீங்க. ரத்த பந்த உறவுகள் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். கன்சல்டன்சி, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள், உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்களா அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். பலவிதமான ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. தாய் வழி உறவுகள் மூலியமாக சற்று மனசில் கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. பிளட் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வெற்றி மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாளுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நன்மைகள் பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் உங்கள் மனசில் தெம்பு வேணும்ல, அந்த தெம்பு ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய நாள் அந்த தெம்பு நிறைந்த ஒரு நாள். ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். நம்மளால் முடியும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அது இன்றைய நாள் உங்கள் ஆற்றல் பயங்கரமாக இருக்கும். இளைய சகோதரி மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த சிறு தூர பிரயாணத்தின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். மனசு சஞ்சலமே இருக்காது. அந்தளவுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்கிறது. எழுத்துத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் காஷாய நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு வரப்போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், மக்கர ராசி அல்லது மக்கர லக்னத்துக்காரங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கப்படுது. அதில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு டாப் அருமையாக இருக்கப்படுது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.